கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நம் பிரயாசத்தினால் அல்ல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, நம்முடைய பிரயாசத்தினால நம்ம நிறைய நன்மைகள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரமாய் நம் நடக்கும் பொழுதுதான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சுயபலத்தினால் தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய ஆள் பலத்தினால், என்னுடைய பண பலத்தினால, என்னுடைய முயற்சினால் தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் என்று சொன்னால் நம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருப்போம்னு சொன்னா பெருமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆகவே தான் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன பண்ணல, அகப்படலை. இப்போ பாருங்க, சீமோன் பேதுருவுக்கு எல்லாமே தெரியும், எப்படி மீன் பிடிக்கணும், எந்த டைம்ல வலையை போட்டால் மீன் பிடிக்க முடியும், எல்லாமே தெரிஞ்சவர் தான். ஆனால் பாருங்க, இரவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. அப்போ ஆண்டவர் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, படகு என்ன பண்ணுங்க, ஆழத்தில் கொண்டு போங்க, வலையை ஆழத்தில் போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அதான் சொல்கிறாரு. அதற்கு சீமோன், ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுறோம், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்று கூட அகப்படலை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக என்ன பண்ணுறேன், வலையை போடுறேன்னு சொல்லிட்டு வலையை போட்டாரு. பாருங்க, 153 பெரிய மீன்கள் பிடிக்கும்படிக்கு, அந்த வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு மீன்களை பிடிக்கும்படிக்கு கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, நாம என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் முட்டி மோதி என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவ சமூகத்துல போயிட்டு, ஏசப்பா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க எனக்குள்ள வாங்க, ஹல்லேலூயா, என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் கடந்து போய் பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் தேவன் தான் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை எந்த மனுஷன் பிடித்து கொள்றானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் 127ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா. ஹல்லேலூயா. 127:1 ரொம்ப அழகா சொல்றார். கர்த்தர் வீட்டை கட்டலன்னு சொன்னா, இப்போ நீங்க பிரயாசப்பட்டு கட்டுறதுனால இல்லைங்க. எத்தனையோ பேர் பாருங்க, பணம்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அந்த வீட்டை என்ன பண்ண முடியாது, அவர்களால கட்டி எழுப்ப முடியாது, தடையாவே காணப்படும். கடந்த வருடங்கள்ல பாருங்க, ஒரு குடும்பத்துல வீட்டை கட்டியிருக்கிறாங்க, 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, அதை ஃபினிஷே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பாருங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம், எங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்க, நானும் கணவரும் போயிட்டு அந்த வீட்டுக்காக ஜெபிச்சோம். அந்த வீடு கட்டப்பட முடியாதபடிக்கு காணப்பட்ட அந்த தடைகள் எல்லாமே கர்த்தர் உடைத்தார். பணம்லாம் இருக்கு, ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த வீட்டை கட்ட முடியல. 4 வருஷமா என்ன பண்ணுது, பூசு வேலை செய்ய முடியல, கதவு போட முடியல, ஜன்னல் போட முடியல, அந்த வீடு அப்படியே தடையாவே காணப்படுது. அவருடைய பிரயாசங்கள் என்ன பண்ணிச்சாங்க, விருதாய் போயிடுச்சு. இப்போ பாருங்க, தேவனுடைய உதவியை எப்பொழுது நாடினார்களோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு தலை வணங்கினார்களோ, அப்பொழுது தேவன் அந்த வீட்டை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நீங்க படுகிற பிரயாசத்தினால எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான், அந்த வார்த்தையினால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், அற்புதங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை தான் வல்லமை உள்ளது, அந்த வார்த்தையில் தான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, ஹல்லேலூயா, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு தலை வணங்கி, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அந்த மனுஷன் செவி கொடுத்து வலையை என்ன பண்றாங்க, ஆழத்துல போட்டாங்களோ,
இப்போ பாருங்க, நல்ல ட்ரைனிங் எடுத்த மகன்தான். மீன்பிடி தொழிலில் நல்ல ட்ரைனிங் எடுத்தவர் தான் யாரு? பேதுரு. அப்படி ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு மகனுக்கு தெரியாத ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் என்ன பண்றாருன்னா, ஏன் பிரயாசத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக நான் இப்பொழுது செயல்படுவேன் என்று சொல்லி செயல்பட்டாரு பாருங்க. அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதா போய் கொண்டிருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய பிரயாசத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய காரியங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்க செய்கிற வேலைகள் நிமித்தமாக, நீங்கள் படுகிற பிரயாசங்கள் நிமித்தமாக ஒன்றும் செய்ய முடியாது. தேவ சமூகத்துல போயிட்டு, ஏசப்பா என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஹல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்துல உங்களை முழுவதுமாக விட்டு கொடுத்து பாருங்க. பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா. அப்ப பாருங்க, காவலாளர்கள் விழுத்திருக்கிறதுனால அந்த நகரம் காக்கப்படலைங்க, தேவன் தான் அந்த நகரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கிற பாதுகாப்பு நிமித்தமாக, நீங்கள் கட்டுகிற பிரயாசம் நிமித்தமாக ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுனால அல்ல, தேவன் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு ஜீவனோடு கூட நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை. எல்லாமே தேவனால மாத்திரம்தான். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்துருப்பீங்க, ஆனா கூட அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாதுங்க, புஷ்டியா இருக்காது. காரணம் என்னன்னு தெரியுமா? நம்முடைய பிரயாசத்தினால எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஏசப்பா, இந்த பிள்ளையை உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிள்ளைக்கு பலன் இல்லாமல் காணப்படுது, இந்த பிள்ளைக்கு அடிக்கடி வியாதிகள் வருது, இந்த பிள்ளைக்கு அடிக்கடி என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு பிரச்சனை காணப்பட்டு கொண்டே இருக்குது, எங்கள் பணங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, வீண் விரயமா என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையா இந்த பிள்ளையை நீர் எடுத்து நடத்தும் என்று சொல்லி பாருங்களேன். அவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து பாருங்க. அவருடைய சமூகத்தை அந்த பிள்ளையை விட்டு கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்துல ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை விட்டு கொடுத்து பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு அவர்களை உட்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக தேவன் அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய பிரயாசத்தினால எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. மாறாக தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப பாருங்க, உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் சொல்றாரு, உன் மேல என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யார் ஒருத்தர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ உங்களை தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரயாசத்தினால நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க, என்னுடைய சுயபலத்தினால செஞ்சேன்னு சொல்லாதீங்க. எல்லாமே தேவன் தாங்க. ஹல்லேலூயா. அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், அவர் வார்த்தை நான் முழுவதுமாய் நம்பி இருக்கிறேன். ஆகவேதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இயேசு ஒருவர் மாத்திரம்தாங்க. அவர் கொடுத்த வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேங்க. ஆகவேதாங்க நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சுகத்தோடு, இன்னைக்கு பலத்தோடு, இன்னைக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்கள் மேன்மைப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி நீ சுத்தவானாவாய் என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்க சொல்றாரு, நாகமான் என்ன பண்றாரு, குஷ்டரோகி. அவர் வராரு, எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வராரு. அவர் நாகமான் யாருன்னு சொன்னா ஒரு பெரிய படைத்தலை, சீரிய நாட்டு படை தளபதி. நான் இப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். என்ன பண்றாரு, இவர் போயிட்டு யோர்தான்ல போயிட்டு ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இவர் என்னை தொட்டு என்ன பண்ண, தன் தேவனிடத்துல ஜெபித்து எனக்கு சுகமாக்குவாருன்னு பார்த்தா, இவர் என்ன பண்றாரு, யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க தேசத்துல இல்லாததா பாருங்க. எடுத்து வாசிப்போம். அதிலேயே 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க,
ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி, எங்களுக்கு தமஸ்குல அப்படிப்பட்ட நல்ல ஒரு நதிகள் இருக்கும் பொழுது நாங்க அதுல போய் இது பண்ணாம என்னை இதுல வந்து குளிக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படி முறுமுறுக்கக்கூடிய கடும் கோபம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரன் சொல்றான், ஆண்டவரே உங்ககிட்ட வேற எதனா வேலை சொன்னா நீங்க அதை உடனே செய்வீங்கல்லவா, அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, யோர்தான்ல ஸ்நானம் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பாருங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே என்ன பண்றாருன்னா போயிட்டு அந்த யோர்தான்ல ஸ்நானம் பண்றாரு. 7 தரம் முழுகி 7ஆவது தரம் கர்த்தர் அவருக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அந்த மாம்சத்தை சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தர் மாற்றினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாகமான் பாருங்க அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் யாரு, நான் பெரிய படை தளபதி, எனக்கு பின்னாடி எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரயாசத்தை நம்பிக்கொண்டிருந்த மகனுக்கு அந்த வார்த்தைக்கு எப்பொழுது தலை வணங்கினாரோ, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த பொழுது அந்த மகனுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் தேவ சமூகத்துல நம்முடைய பலத்தை நம்பாமல், நம்முடைய மேன்மையை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதமான சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாகமான் தேவனுடைய வார்த்தைக்கு தலை வணங்கின பொழுது தேவன் அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய பிரயாசங்களினால நம்மளால எதையும் செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தை நம்மளால பண்ண முடியாது. தேவன் தான் நமக்கு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு தலை வணங்கி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக சொன்னது போல இந்த நாகமான் அந்த வார்த்தைக்கு கேட்டு என்ன பண்றாரு, யோர்தான்ல போயிட்டு ஸ்நானம் பண்ணின பொழுது தேவன் அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யணுமா? உங்கள் பிரயாசத்தை பெரிதா எண்ணிக்கொள்ளாதீங்க. நான் ஜெபம் பண்றதுனால தாங்க, நான் போயிட்டு பைபிள் எடுத்து படிக்கிறதுனால தாங்க, என் முழங்கால் படியிட்டு நான் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறதுனால தாங்க, நான் போயிட்டு என்ன பண்றேன் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறதுனால தாங்க, என்னால தாங்க எல்லாமே செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு கொண்டிருக்காதீங்க. இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, என்னால ஒன்றும் இல்லைங்க, என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷனாலே கூடாதுதான், தேவனால் என்ன பண்ணுமா எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஆண்டவர் எலும்பு பள்ளத்தாக்குல கொண்டு போறாரு. அங்க எல்லா எலும்புகள் என்ன பண்ணுச்சு, உலர்ந்து போயிட்டு எத்தனையோ ஆண்டு காலமா இருக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. உடனே எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே அதை எல்லாம் வச்சு நீங்க அறிவீங்க, எனக்கு தெரியாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்க கொண்டு போறாரு. நீ என்ன பண்ணு, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மனுஷன் செவி கொடுப்பான் என்று சொன்னால் அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக கூட ஜீவனை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட உங்கள் எலும்புகள் இன்றைக்கு உலர்ந்து போயிட்டு நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாருங்க, என் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, என் முதுகெலும்பு தேஞ்சு போச்சு, என் கால் எலும்பு தேஞ்சு போச்சு, என் முழங்கால் தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, என்னால் நடக்க முடியலங்க, என்னால் படுக்க முடியல, உட்கார முடியலங்க, நான் இப்படியாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட காணப்படுறீங்களா? உங்களுடைய பிரயாசத்தினால உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக எனக்குள்ளாக புதிய ஜீவனை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசமாய் நம்பி பாருங்க. அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி அப்படிதான் தேவ சமூகத்தில் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சாரு. உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு. அந்த உலர்ந்து போன வார்த்தை நிமித்தமாய் அந்த எலும்புகள் உயிரடைந்தது. ஹல்லேலூயா. அது மகா பெரிய சேனையாய் நின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க பிரயாசத்தினால எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை சாட்சியாய் தேவன் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவர், எங்களுடைய பிரயாசத்தினால எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது, உம்முடைய வார்த்தையினால மாத்திரம்தான் எல்லாமே செய்ய முடியும்பா.
இன்றைக்கு கூட உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பலிக்க செய்வீராக. தேவனுடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். ஆவியானவரை வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.